சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம். 1975 வந்த திரைப்படம் இது. பஞ்சு அருணாசலம் கதை திரைக்கதை வசனம் எழுதி SP முத்துராமன் இயக்கிய திரைப்படம். சுகம் ஆயிரம் என் நினைவிலே வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். திரைப்படம் மயங்குகிறாள் ஒரு மாது. இயக்கியது முத்துராமன், கதை வசனம் எழுதியது பஞ்சு அருணாசலம், இசையமைத்தது அவரை பற்றித்தான் இந்த வீடியோ. விஜயபாஸ்கர் 1924 பிறந்து 2002 தான் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தார். இவர் மிக அற்புதமாக இசையமைக்கக்கூடியவர் என்று பலராலும் பாராட்டப்பட்டவர். ஏனோ தெரியவில்லை, தமிழ் மொழிக்கு இவரை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் பழைய இசைக்கலைஞர்கள். இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கரை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்லாத சில சங்கதிகளை எல்லாம் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். பிறந்தது பெங்களூரில் என்று கூறப்படுகிறது. கன்னட திரைத்துறையில் மட்டும் 720க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். 6 முறை மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்று கன்னட அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் விஜயபாஸ்கர். தமிழ் மொழியில் இவர் இசையமைத்தது குறைவான படங்கள் என்றாலும் அத்தனையும் சூப்பர் ஹிட் அடித்தன என்பது ஒரு முக்கிய செய்தி. இவர் விட்டு சென்ற பொக்கிஷங்கள் நிறைய நேயர்களே. அன்பே தெய்வம் என்கின்ற திரைப்படம் தான் விஜயபாஸ்கர் தமிழ் மொழியில் இசையமைத்த முதல் திரைப்படம். கன்னடத்திலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் இந்த படம் தயாரிக்கப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பை பெறுகின்றார், அல்லது தமிழ் மொழி அப்படி ஒரு வாய்ப்பை பெறுகின்றது விஜயபாஸ்கரின் இசையை கேட்க. செய்யப்பட்டது விஜயபாஸ்கருடைய இசையில் தமிழ் மொழியில் முதலாக பதிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல் தான். அத்தானை எங்கேனும் பார்த்தீர்களா என்று லீலா பாடுவார். லீலாவும் சீரடி கோவிந்தராஜும் தொடர்ந்து பாடியிருப்பார் இந்த பாடலை. இளையராஜாவின் இசையில் மச்சான பார்த்தீங்களா என்கின்ற பாடல் வெளிவந்ததற்கு இந்த பாடல் கூட ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்கலாம். 57 வந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்களை எல்லாம் இப்பொழுது சொன்னால் இக்காலத்து நேயர்களுக்கு தெரியாது. சாரங்கபாணி, MK ராதா, சிவரஞ்சனி போன்ற நடிகர்கள் நடித்த திரைப்படம். அனைவரும் நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு வந்தவர்கள். லீலா பாடிய பாடல் இது. எத்தனை அழகான குரல் பாருங்கள். இவரை பற்றிய விவரங்களை நாம் தனியாக ஒரு வீடியோவில் காணலாம். இவர் சமகாலத்து பாடகிகள் யார் என்றால் ஜமுனா ராணி, ஜிக்கி, சுசிலா அதன் பிறகுதான் வந்தார். 74 எங்கம்மா சபதம் என்றது திரைப்படம் தயாராகி கொண்டிருக்கின்றது. SP முத்துராமன் தான் அந்த திரைப்படத்தை இயக்கினார். பஞ்சு அருணாசலம் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதினார். அந்த திரைப்படத்திற்கு ஒரு புதிய இசையமைப்பாளர் தேவைப்படுகிறது பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு. விஜயபாஸ்கரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றார் பஞ்சு அருணாசலம். அவரை அணுகி இருக்கின்றார்கள். காரணம், MSV KVM அல்லாத ஒரு புதிய இசையமைப்பாளர் வேண்டும், புதிய விதமான சப்தங்கள் எனக்கு வேண்டும் என்ற கோரிக்கைத்தான் வைத்தாராம் பஞ்சு அருணாசலம். அப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் இசையமைத்து தமிழில் ஹிட்டான புகழடைந்த முதல் பாடல் இதுதான் என்று கூறலாம் நேர்களே. பஞ்சு அருணாசலம் தான் அந்த பாடலை எழுதியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கண்ணதாசன் தான் வரிகள் தந்தாராம். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இசை பிரயோகங்களை நீங்கள் கவனித்தாலே தெரியும். ஒருவித வித்தியாசத்தை உணர முடியும் நம்மளால். குறிப்பாக அந்த ட்ரிபிள் காங்கோ வாசிக்கப்படும் இடம். வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. SPBயுடன் இணைந்து பாடியிருப்பார். தனியாக சோலோவாகவும் ஒன்று பாடியிருப்பார். 2 பாடல்கள், அதாவது இதே பாடல் 2 முறை வரும் இந்த திரைப்படத்தில். அடுத்து பாருங்கள், மோகம் 30 வருஷம் என்றது திரைப்படம். கமல்ஹாசன், விஜயகுமார், ஸ்ரீபிரியா, ஃபடாஃபட், ஜெயலட்சுமி ஆகியோர் நடித்த திரைப்படம் இது. SP முத்துராமன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், மகேந்திரன் கதை வசனம் எழுதியிருப்பார். முதலில் கதை வசனம் எழுதிய திரைப்படம் இதுதான் என்று கூறாது. மகேந்திரன் எழுதிய திரைப்படம் இதுதான் என்று கூறப்படுகிறது.
அசத்தி இருப்பார் விஜயபாஸ்கர். பாடலை பாடியது KJ ஜேசுதாஸ். எனது வாழ்க்கை பாதையில் ஏறியும் திரைப்படம் 1976 நவம்பர் மாதம் வெளிவருகிறது. திரைப்படத்தின் கதை ஸ்பைசியாக உள்ளது என்று விமர்சனங்கள் எழுந்தன பத்திரிகைகளிடமிருந்து. எண்ணெய் இல்லை ஒன்றிலே 2 தீபங்கள், ஒன்றில் எண்ணெய் இல்லை, மற்றொன்றில் என்ன இல்லை என்று கேட்கின்றார் பாடலாசிரியர். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எண்ணெய் இல்லை ஒன்றிலே 70களில், சரியாக சொல்ல போனால் 1976 KJ ஜேசுதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை சம்பாதித்து தந்த பாடல் இது. தான் பாடிய தமிழ் பாடல்களில் தன்னை கவர்ந்த பாடல்கள் நிறைய, அதில் இந்த ஒரு பாடலும் ஒன்று என்று கூறியிருக்கின்றார் KJ ஜேசுதாஸ். எனது வாழ்க்கை பாதையில் மயங்குகிறாள் மாது என்கின்ற ஒரு படம் 1975 இந்த திரைப்படம் வெளிவந்துவிட்டது. SP முத்துராமன் திரைப்படத்தை இயக்க பஞ்சவரணாசலம் தான் கதை வசனம் எழுதியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு உள்ளபடி சொல்ல போனால் விஜயபாஸ்கரை தமிழ் திரையுலகிற்கு அடையாளம் காட்டியது இந்த திரைப்படம் தான். சம்சாரம் என்பது வீணை நோக்கன் காணல் என்பார்களே, அனைத்து இடங்களிலும் ஒலிக்கச் செய்தது இந்த பாடல். SP பாலசுப்ரமணியம் தனது குரலை இழைத்திருப்பார். சந்தோஷம் என்பது ராகம் 70 80 வரை 3 ஹீரோக்கள் வலம் வந்தார்கள், வெற்றி நடைபெற்று வந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் முத்துரா. மற்ற இருவர் ஜெய்சங்கர், விஜயகுமார். கமல்ஹாசன் அதற்கு முன்பே வந்துவிட்டார். ரஜினிகாந்த் தமிழ் திரைத்துறையில் புகுந்து கலக்கி கொண்டிருந்த நேரம் அது. ஸ்ரீகாந்த் என்ற நடிகர், அவரை மறக்க முடியாது. விஜயகுமார், ஸ்ரீகாந்த் இந்த இருவரும் மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் ஹீரோவாக நடிக்கும் ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு தள்ளி போனது. பொழுதும் கூட 2ஆம் அல்லது 3ஆம் நிலைகளிலேயே நடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். நேரிலே நாம் இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி ஒரு 2ஆம் பாகமாக இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயங்குகிறாள் ஒரு மாது என்கின்ற இந்த திரைப்படம் தான் அவரை அடையாளம் காட்டியது தமிழ் திரையுலகிற்கு என்று நாம் கூறினோம். இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற அடுத்த பாடலை பாருங்கள். நான்கு பாடல்களுக்கு இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருப்பார் விஜயபாஸ்கர். 4 பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகின. இந்த பாடல் வாணி ஜெயராம் பாடிய பாடல். ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம். இந்த பாடலையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினார். கவிஞர் மிக உச்சத்தில் இருந்த நேரம். பாடல் இடம்பெற போகும் காட்சியின் கதையம்சம் என்ன, சிச்சுவேஷன், மெட்டு, ஒரு அரை மணி நேரத்தில் பாடல் ரெடியாகிவிடுமாம் கண்ணதாசனிடமிருந்து. 2க்கும் நடுவே அழகிய கலைமா. இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கரினுடைய கரியர் பயோகிராஃபியை உள்ளாராய்ந்து படித்த பொழுது நமக்கு கிடைத்த ஒரு தகவல். பாடலாசிரியர்களுக்கு தத்தகரம் சொல்வதை விட சந்தங்களின் அளவுகளை எல்லைக்கோடு அமைத்து கொடுத்து விடுவாராம் பாடலாசிரியரிடம். இதற்குள் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்பாராம் இந்த இசை மாமேதை. அழகிய கலைமான் ஒரு புறம் வேடன். மயங்குகிறாள் ஒரு மாது என்கின்ற இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த 3வது பாடலை பாருங்கள். ஆஹா, இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பாடலை எழுதியது பஞ்சு அருணாசலம் அவர்கள், குரல் கொடுத்தது வாணி ஜெயராம் தான். அத்தனை அசத்தலாக இருக்கும் இந்த பாடல். சுகம் ஆயிரம் என் நினைவிலே. தாளக்கட்டுக்களின் நுணுக்கங்களை கவனிக்க வேண்டும் நேயர்களே, கவனித்து பாருங்கள். என்ன செய்திருக்கிறார் இந்த மனிதர் என்று விஜயபாஸ்கரை நீங்கள் அவசியம் பாராட்டியே ஆக வேண்டும். சுகம் ஆயிரம் என் நினைவிலே. குறிப்பிட்ட சில வினாடிகளுக்கு மேல் பாடல்களை இங்கு நாம் பதிவிட முடியாது என்று நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் நேயர்களே. இந்த திரைப்படத்தின் வலைத்தளத்திற்கு சென்று நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் கேட்டு பாருங்கள். நான் சொன்னது அத்தனை உண்மை என்று நீங்கள் கட்டியும் கூறுவீர்கள். இளமையின் கனவு மலரும் வளரும் உறவிலே. நான் முன்பு சொன்னது போல் அளவுகளை கொடுத்து விடுவார். பவுண்டரி லைன் அமைத்து வார்த்தைகளை பாடலாசிரியர் நிரப்பியவுடன் ஒரு புது விதமான மெட்டிற்கு கொண்டு சென்று விடுவார் விஜயபாஸ்கர். அதுதான் இந்த பாடலில் நடந்திருக்கின்றது. சுகம் ஆயிரம் என் நினைவிலே. இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற 4வது பாடல் அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்த பாடல் அது. இந்துஸ்தானிய சங்கீதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தாராம் விஜயபாஸ்கர்.
இவருடைய குருநாதர் கோவிந்த பாவி. விஜயபாஸ்கர் மும்பையில் மதன் மோகன், நௌஷாத் போன்ற இசைக்கலைஞர்கள், ஒரு இசை ஜாம்பவான்களிடம் இணைந்து பல வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றார். அதனால் தான் ஹிந்துஸ்தானிய சங்கீதம் இவருக்கு அத்துப்படியானது என்கின்றார்கள் விவரம் அறிந்த இசை வட்டாரத்தினர். பாடலுக்கு வருவோம் நேயர்களே. கே.ஜே. ஜேசுதாஸ் தனது வசீகர குரலால் பாடிய பாடல் இது. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். பேசும் படம் என்கின்ற ஒரு சினிமா பத்திரிகை இந்த திரைப்படத்தை மிகவும் கொண்டாடி இருந்திருக்க வேண்டும். மேலே பாருங்கள், இந்த போஸ்டர் அந்த இதழில் வந்ததுதான். மிகச்சிறந்த படமாக இருந்தால், நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் படமாக இருந்தால் நிச்சயமாக அட்டைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் போஸ்டரை பதிவிடுமா பேசும் படம் என்கின்ற அந்த சினிமா பத்திரிகை. அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம். இந்த பாடல் இசை ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்டது. இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை என்று யாருமே கூற முடியாது. அத்தனை ஒரு வசீகரம் நிறைந்த குரலா, விஜயபாஸ்கரின் அந்த மெட்டின் அழகா, பாடலின் சிச்சுவேஷனா என்று கேட்டால் நீங்கள் அனைத்தையும் ரசிப்பீர்கள். உனக்கென நானும் எனக்கென நீயும். எல்லாம் பேசி இந்த பாடல் எந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று சொல்லவில்லையே என்று யாரோ கேட்பது எனக்கு தெரிகிறது நேயர்களே. நான் இந்த பாடலை கேட்டுவிட்டு ஆரோகணம் அவரோகணம் சென்ற வகையில் ஈரவாணி ராகம் 21வது மேலகத்தா அது நெருங்கி வருகின்றது என்பதை கூறிக்கொள்கின்றேன். சரியா என்று நீங்கள் ரசிகர்களாகிய நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்ட் செய்யவும். இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும். விஜயபாஸ்கர் அடுத்து எந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. திரைப்படம் ஆடுபுலி ஆட்டம். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியது மகேந்திரன் என்பதை அறிவோமாக. எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் 1977 வந்த திரைப்படம் இது. 2 ஹீரோக்கள் 2 ஹீரோயின்கள் நடிக்க வைத்து அழகு பார்த்தார் எஸ்.பி. முத்துராமன். கமல்ஹாசன் மிகவும் உச்சத்தில் இருந்த நேரம் அவருடைய பெயரைத்தான் டைட்டில் கார்டிலும் முதலில் வரும். இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் ரஜினிகாந்திற்கு ஒரு ஏறுமுகமாக திகழ்ந்தது என்று கூறுகிறார்கள் இசை வட்டாரத்தினர். இஸ்லாம் மதத்தை சார்ந்து நிற்கும் ஒரு பக்தி பாடலாக இன்றும் கூட இந்த பாடல் போற்றப்படுகிறது. பாடலை எழுதியது கண்ணதாசன். வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ. மிகவும் ஜாக்கிரதையாக வரிகளை எல்லாம் கையாண்டிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். கோட்பாடுகளுக்கு இணங்க அந்த வரிகள் எல்லாம் உள்ளனவா என்று ஆராய்ந்த பிறகே இந்த பாடலை பதிவிடச் சொன்னாராம் கவிஞர் கண்ணதாசன். யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அடுத்து விஜயபாஸ்கர் என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. ஒரு பிரம்மாதமான திரைப்படம், கே. பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் அது. 1978 வெளிவருகிறது அந்த திரைப்படம். திரைப்படம் தப்பு தாளங்கள். தமிழ் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய திரைப்படம். வருடம் 78. இளையராஜா ஜொலித்துக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்திலும் கூட கே. பாலச்சந்தர் இளையராஜாவை அணுகவில்லை, விஜயபாஸ்கரை தான் இசையமைக்க விட்டார் அந்த திரைப்படத்திற்கு. தப்பு தாளங்கள், வழி தவறிய பாதங்கள். முதலில் இந்த திரைப்படம் வெளியானது கன்னடத்தில் தான். அதன் பிறகுதான் தமிழுக்கு ரீமேக் செய்யப்பட்டது. கன்னடத்தில் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் தப்பிட தாளா, தமிழுக்கு தப்பு தாளங்கள் என்று பெயரிட்டார் கே. பாலச்சந்தர். இரண்டிலும் விஜயபாஸ்கர் தான் இசையமைத்தார். திரைப்படம் சக்கை போடப்பட்டது 2 மொழிகளிலுமே. கழுக்கன் என்கின்ற பெயரில் மலையாளத்திலும் கூட இந்த திரைப்படம் ரீமேக் செய்யப்பட்டதாக செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. விஜயபாஸ்கர் இசையமைத்த பாடலுக்கு வருவோம். இந்த திரைப்படத்தில் 3 பாடல்கள், 3 பாடல்களுமே சூப்பர் ஹிட். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கும். இப்படித்தான் இந்த பாடல் இருக்க வேண்டும் என்று டைரக்டர் கே. பாலச்சந்தர் விரும்பினாராம். அதற்கு தக்கவாறு இசையமைத்து கொடுத்தாராம் விஜயபாஸ்கர். வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி திரைப்படத்தினுடைய ஹீரோ புலம்புவதாக ஒரு பாடல் இது. ரஜினிகாந்த் தான் ஹீரோ. மிக அற்புதமாக நடித்திருப்பார் ரஜினிகாந்த் இந்த பாடலுக்கு. இந்த பாடல் வெளிவந்த பொழுது பாடலுக்கும் பல்லவிக்கும் இந்த ஃப்ரேஸுக்கும் சம்பந்தம் இல்லையே என்றெல்லாம் விமர்சனம் எழுந்தன. நான் தான் அப்படி செய்ய சொன்னேன் என்றாராம் இயக்குனர் KB.
எது எப்படியோ யதார்த்தமாக அமைந்தது அந்த ஃப்ரேஸ். எஸ்பிபி மிக அழகாக பாடியிருப்பார் அந்த பாடலை. ரஜினிகாந்த் பாடுவது போலவே இருக்கும். என்னடா பொல்லாத வாழ்க்கை. ரஜினிகாந்திற்கு என்ன திறமை உள்ளது என்பதை வெளியுலகிற்கு எடுத்து காட்டியவர் கே. பாலச்சந்தர் தான். The mode and the kind of heroism of Rajinikanth is entirely different. Only somebody knows என்பாராம் கே. பாலச்சந்தர். என்னடா பொல்லாத வாழ்க்கை. ரஜினிகாந்த் பிற்காலத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு பல தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் இவருடைய கால் ஷீட்டிற்காக ஏங்கி நிற்க ரஜினிகாந்த் கே. பாலச்சந்தரை பார்க்கும் இடங்களில் எல்லாம், ஏன் சில சமயங்களில் போன் செய்தும் கூட, கொஞ்சமும் என்னை பற்றி நினைத்து பார்க்கவில்லையே, ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று ஏன் என்பாராம். அதற்கு கேபி சொல்வாராம், நீ எங்கோ உயரத்தில் இருக்கின்றாய், உன்னை வைத்து படம் எடுத்து உன் ரசிகர்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது என்பாராம். யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா. எஸ்பிபி தன்னுடைய திறமையை அப்பொழுதே வெளிப்படுத்தி விட்டார் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த பாடல் ஒரு சான்று. அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா. அனுபவித்து பாடியிருப்பார். மிக மிக பெரிய அளவில் பேசப்பட்ட பாடல் இது. அந்த தருணத்தில் திரைப்படம் வெளிவந்த பொழுது அனைத்து கிராமபோன்களிலும் இந்த பாடலோடும். இந்திய வானொலி நிலையங்களில் பெரும்பாலும் இந்த பாடல் ஒளிபரப்பப்படுவதில்லை. ஆனால் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பப்படும் இந்த பாடல் பொழுது. தப்பு தாளங்கள் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு பாடல், அதாவது 3வது பாடல், வாணி ஜெயராம் அமர்க்கலம் செய்திருப்பார். பாடலை கேளுங்கள். ஒரு பக்கம் மெலடி ஃப்ரேஸ், அது அவருக்கே உரிய பாணி என்கின்றார்கள் பழைய இசைக்கலைஞர்கள். விஜயபாஸ்கரை பற்றி காட்சி அமைப்பிற்கு வருவோம். இது ஒரு பழைய செய்தி, கேட்டறிந்த செய்தி. கேபி சொன்னாராம் ரஜினிகாந்திடம், ஒரு 10 மீட்டர் இடைவெளி, நீ ஓடி வர வேண்டும், ஆடிக்கொண்டே ஓடி வர வேண்டும், முறைப்படி ஆட வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ரஜினிக்கு சொல்லவா வேண்டும், பிரம்மாதப்படுத்திருப்பார். தன் இஷ்டத்திற்கு ஏதேதோ செய்திருப்பார். சரிதா ஒரு சிமெண்ட் நாற்காலியில் உட்கார்ந்து இருப்பார். அவரை காண்பதற்கு துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும். இதுதான் காட்சி. வாணி ஜெயராம் பாடிய ஹிட் சாங்ஸ் என்கின்ற வரிசையில் முதல் வரிசையில் வரும் இந்த பாடல். அது மட்டுமல்ல, விஜயபாஸ்கர் இசையமைத்த தமிழ் பாடல்களில் இந்த பாடல் முதல் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும். வாணி ஜெயராமின் குரலுக்காகவே மெட்டமைத்தது போல் இருக்கும் இந்த பாடல். இந்த பாடலை மிகவும் பிரபலமாக்கிய பெருமை இலங்கை வானொலியை சாரும். கன்னட வெர்ஷனிலும் வாணி ஜெயராம் தான் பாடியிருப்பார். அதே இனிமை, அதே குரல். தப்பு தாளங்கள் என்கின்ற அந்த திரைப்படத்திற்கு பிறகு நிறைய படங்களுக்கு இசையமைக்க முடியவில்லை. கன்னட படங்களில் அவருடைய பணிச்சுமை அதிகமாக இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் விஜய் பிரகாஷ் அடுத்து ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைக்கின்றார். ஸ்ரீதரின் இயக்கத்தில் வந்த திரைப்படம் அது. சௌந்தரியமே வருக வருக என்பதுதான் அந்த திரைப்படம். மிகுந்த பொருட்செலவில் எடுத்த திரைப்படம் அமைது. 1980களில் வந்த திரைப்படம் இது. பொங்கல் அன்று ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படம். ஸ்ரீதரின் படம் என்றாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல அவரது படத்தில் பணியாற்றும் அனைத்து கலைஞர்களும் அலர்ட் ஆகி விடுவார்கள், இசையமைப்பாளர் உட்பட. மிகவும் சிறந்த இடத்தை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்காக விஜயபாஸ்கர். மிஸ்ர நடையில் உள்ள பாடல்களை மிகவும் துள்ளலாக பாடுவாராம் எஸ்பிபி. அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நடை இது என்று கூறுகிறார்கள். எஸ்பிபி, வாணி ஜெயராம், ஜாலி அப்ரஹாம், சுசிலா நால்வரும் பாடிய பாடல் இது. எஸ்பிபி தான் ஆரம்பித்து வைப்பார் இந்த பாடலை. ஒரு ரிலே டைப்பில் இருக்கும் இந்த பாடல். அப்படியே அடுத்த வரிகளுக்கு எடுத்து செல்வார் வாணி ஜெயராம். சங்கீத பிரியர்கள் இந்த பாடலை ரசித்து கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஹரி காம்போதி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் போல் தெரிகிறது. சங்கீத விமர்சகர்கள் என்ன ராகம் என்று துல்லியமாக தெரிவித்தால் நலமாக இருக்கும். கவிஞர் வாலி தான் இந்த அழகிய வரிகளை எல்லாம் எழுதியது. 5 பாடல்கள் 5 விதமான ஸ்வரங்களை அமைத்து நிறைய வேலை வாங்கிவிட்டார் விஜயபாஸ்கர் என்று கூறினாராம் வாலி அந்த காலத்தில். பாடலில் ஃப்ரேசிங் போர்ஷன்
மிக பிரமாதமாக இருக்கும். நிறைய இசைக்கருவிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் விஜயபாஸ்கர். கிட்ட ஒரு சில வினாடிகளுக்கு மேல் எந்த பாடலையும் இந்த பதிவில் நாம் இடம்பெற செய்ய முடியாது நேயர்களே. அதனால் அதற்கான வலைதளத்திற்கு சென்று அந்த பாடலை முழுமையாக கேட்டு பார்த்தால் இந்த பாடல் ஒவ்வொரு பாடலினுடைய தன்மையும் நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்த பாடல் விஜயபாஸ்கர் மெட்டமைத்த இந்த பாடல், இது 80இல் வெளிவந்த பாடல். 80க்கு பிறகு வெளிவந்த பாடல்கள், நிறைய பாடல்களில் இந்த பாடலின் சாயல் தெரியும். நான்கு பாடகர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் என்று கூறினேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், சரி, ஜாலி அப்ரஹாம், சுசீலாவும் பாடியிருக்கின்றார். முதலில் சுசீலா அம்மாவின் போஷனை பாருங்கள். அவரை தொடர்ந்து ஜாலி அப்ரஹாமும் பாடியிருப்பார் அந்த பாடலை. கவிதையாவும் ரகசியம் கண்கள் வரும். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு சிறப்பு மெலடி கிங் மிஸ்டர் விஜய பிரகாஷ் அவர்கள் இசை அமைத்த சில முக்கியமான திரைப்படங்களையும் அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற சில முக்கியமான பாடல்களை மட்டும் வென்றுள்ளோம் நேர்களே. மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு இசையமைப்பாளர் அல்லது ஒரு பிரபலத்தை பற்றி நாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். இரவில் 2 பறவைகள்